ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற நீரிணையை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு இதன் வழியாக கிராஸ் பண்ணி போகிற வணிக கப்பல்களுக்கு நாங்கள் சுங்க கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்போது ஈரான் ஒரு கப்பலுக்கு $1 மில்லியன் 2 மில்லியன் வரைக்கும் நாங்கள் வசூலிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட சுமார் ஒரு 10 கோடி ரூபாய் அல்லது 20 கோடி ரூபாய், 10லேருந்து 20 கோடி ரூபாய் அப்படின்ற மதிப்பு அது வரும். அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக இது வரைக்கும் எந்த வணிக கப்பல் காலங்காலமாக அது வழியாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஈரான் இந்த யுத்தத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதன் வழியாக போகிற கப்பல்களுக்கு நாங்கள் கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது சர்வதேச கடல் எல்லை விதிகளுக்கு முரணானது, இதெல்லாம் தவறு அப்படின்னு பல பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, ட்ரம்ப்பு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸுக்கு நாங்கள் கட்டுப்பாடு எடுக்க போகிறோம், இனிமேல் அந்த எல்லை எங்களுடைய கண்ட்ரோலில் வரப்போகுது, நாங்கள் தான் அதனுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவோம், இனிமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போகிற ஒவ்வொரு வணிக கப்பலும் அமெரிக்காவுக்கு 20% சுங்க கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறார். ஈரான் கேட்டது 1 மில்லியன்லேருந்து 2 மில்லியன், இவர் கேட்குறது 20%. அதாவது ஒரு சரக்கு கப்பலில், அது ஆயில் டேங்கர் கப்பலாக இருக்கலாம் அல்லது கேஸ் நிரப்பப்பட்ட கப்பலாக இருக்கலாம், அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்கின் மதிப்பில் 20%. ஒரு ஆயில் டேங்கர் கப்பல் அப்படிங்கிறதுல பல மில்லியன் கணக்கான பேரல் கச்சா எண்ணெயை ஏற்றிருப்பாங்க. ஒவ்வொரு கப்பலும் எத்தனையோ $1 மில்லியன் மதிப்புள்ளது. அதில் 20% அப்படின்னா எவ்வளவு கோடிகள் வரும் தெரியுமா? லாய்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஷிப்பிங் ஜேர்னல், அதனுடைய எடிட்டர் என்ன சொல்கிறாருன்னா, தோராயமாக ஒரு வணிக கப்பலில் 20% அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய மதிப்புக்கு 146 கோடி ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். இது அவர் சொல்கிற உத்தேசமான கணக்கு. பெரிய கப்பல்களுக்கு இதை விட அதிகமாக கட்டணும். அப்போது ஒரே ஒரு கப்பல் அதை கிராஸ் பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்னா 140 கோடி ரூபாய் வணிக கட்டணம், சுங்க கட்டணம். யாருக்கு கட்டணும்? அமெரிக்காவுக்கு கட்டணும். ஈரான் கேட்டது எவ்வளவு? 10லேருந்து 20 கோடி. அமெரிக்கா கேட்குறது 140 கோடி. இதுக்கு பருத்தி மூட்டை குடல்லே இருந்திருக்கலாம் அப்படின்றது போல் அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸே முதல்ல சும்மா தான் கிடந்துச்சு. அது ஈரான் அதில் எந்த கட்டணத்தையும் வசூலிக்கலை. எந்த நாட்டு கப்பல் வேணுனாலும் அதன் வழியாக போகலாம் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இவன் தேவையில்லாமல் ஈரானை போய் நோண்ட போய் நாங்கள் கட்டணம் வசூலிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல போக, அப்படிலாம் வசூலிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு எகிரி குதிச்ச அமெரிக்கா இன்றைக்கி அதே வேலையை நாங்கள் பண்ண போகிறோம், அதுவும் அவங்க எவ்வளோ கேட்டாங்களோ அதை விடவும் பல மடங்கு நாங்கள் கேட்போம் அப்படின்னு நிற்கிது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு. இது வரைக்கும் நாங்கள் கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு தானே நீ சொல்லிட்டு இருந்த, உலக நாடுகள்லாம் அதைத்தானே சொன்னீங்க, இப்போ பாருங்கள் அமெரிக்காவே அந்த வேலையைத்தான் நாங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு நிற்கிது. இந்த வழியாக கிராஸ் பண்ணுறதுக்கு கட்டணம் தான் ஒரே மேட்ரு, அதுதான் அளவுகோல் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க, வாங்க அவங்கள்ட்ட போய் 140 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் 10 கோடி 20 கோடி தான் அப்படின்னு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எக்ஸ் ஹேண்டிலில் எழுதியிருக்காப்புல. இப்போ என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது ஈரானில்? பிப்ரவரி 28 அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகளோட தாக்குதலில் இந்த யுத்தம் தொடங்குனுச்சு. 4 மாதமாச்சு. இந்த சண்டை எப்படா முடியும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஹீலியம் கேஸ் கிடைக்கல, உரம் கிடைக்கல, இன்னும் என்னென்னவோ தட்டுப்பாடுகள். அங்கே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை மூடுனா எங்கேயோ இருக்கிற நம்ம சின்ன சின்ன கிராமத்தில் கூட அதனுடைய விளைவை நம்ம சந்தித்தோம். உலக நாடுகள் எல்லாமே அப்படி சந்திச்சாங்க. ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணத்துக்கு எல்லாரும் எப்போ வந்தாங்கன்னா, போன மாதம் ஜூன் 17 இந்த 2 நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் கூடி பேசி ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அடுத்த 60 நாளுக்குள்ளே 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாங்க. ஒரு வழியாக அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சோம். அதில் தான் இப்போ தூக்கி மண்ணள்ளி போட்டிருக்காங்க இந்த 2 நாடுகளும். இதில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஜூன் மாதம் 17 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா? அந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கியமான சரத்து என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் தான் தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணும், அதன் வழியாக வணிக கப்பல்கள் போகிறது வர்றது எல்லாத்தையும் ஈரான் தான் மானிட்டர் பண்ணும். இட் மீன்ஸ் கட்டணம் வசூலிக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஈரான் கட்டணம் வசூலிச்சுட்டு இருந்துச்சு. என்னைக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துச்சோ அதன் பிறகு ஈரான் கட்டணம் வசூலிக்கலை. மாறா ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் நீரிணை இயங்கும் அப்படின்றது அந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு முக்கியமான சரத்து. ஸோ தொடர்ந்து ஈரான் அந்த நீரிணையோட கட்டுப்பாட்டை தன் கையில் வச்சுருக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். இதை ஒத்துக்கிட்டு தான் அதுக்கு இணங்கி அமெரிக்காவும் போனாங்க.
இந்த நிலைமையில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன பண்ணுது, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸோட ஒரு பக்கத்தில் வந்து ஈரான் இருக்கா, இன்னொரு பக்கத்தில் ஓமன் இருக்குது. இந்த ஓமன் நாட்டு கூட பேசி அந்த நாட்டை ஒட்டி இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் எல்லை இருக்கு இல்லையா, அதன் வழியாக இந்த சரக்கு கப்பல்களை கொண்டு போகிறதுக்கு அமெரிக்கா ஒரு முயற்சியை பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணி ஒரு சில கப்பல்களை அதன் வழியாக கொண்டு போக ட்ரை பண்ணுது. அதுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய ஏற்பாடு. அவங்க அந்த ரேடார் சிஸ்டம், மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கப்பல்கள் அதில் மூவ் ஆகி போகுது. ஐஆர்ஜிசி, ஈரானுடைய அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் ஐஆர்ஜிசி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கவனத்துக்கு இது வந்ததும் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அந்த ஓமன் கடல் எல்லையை ஒட்டி கிராஸ் பண்ணி போன 2 கப்பல்களை அவங்க சுட்டுட்டாங்க. அதில் ஒரு சில பேர் இறந்து போனாங்க, ஏகப்பட்ட பேருக்கு காயம். உடனே அமெரிக்கா இது போர் நிறுத்த ஒப்பந்த விதிகளுக்கு எதிரானது, முதல் தாக்குதலை ஈரான் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அமெரிக்கா நூற்றுக்கணக்கான இலக்குகளின் மீது ஈரானில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. முக்கியமாக பந்தர் அப்பாஸ், சாபஹார் உள்ளிட்ட பல முக்கியமான துறைமுகங்களை இலக்கு வச்சு அமெரிக்கா தாக்குனுச்சு. பதிலுக்கு ஈரான் சும்மா இருக்குமா? அவங்க அப்போவே அவ்வளோ தூரம் எகிரி அடித்தாங்க. இன்றைக்கி ஒரு ஒப்பந்த சரத்தை அமெரிக்கா வேணும்னே மீறுது. அந்த மீறின நடவடிக்கைக்காக ஈரான் தாக்குதல் நடத்தும் போது அதையே சாக்கா வச்சு இந்த ஒட்டுமொத்தமாக 100 இடங்களை அமெரிக்கா தாக்குறாங்க அப்படின்னாக்க ஈரான் சும்மா இருக்காது இல்லையா. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா அடிக்க மாட்டாங்க. ஆனால் ஆள் பக்கத்தில் இருக்கான்ல அப்படின்னு குவைத், பஹ்ரைன், கத்தார் உள்ளிட்ட இந்த நாடுகள் மேலே இருக்கிற அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலே ஈரான் பதிலுக்கு கடுமையாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதே நிலைமைக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. இப்போ போர் நிறுத்தம் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த 1-2 நாளில் வந்துடுச்சு. அதுக்கு வாகா நேட்டோ நாடுகளோட சப்மிட் ஒன்று துருக்கியில் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்ட இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இனிமேல் அந்த நாட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்துறது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு சிக் கண்ட்ரி, ஒரு மனநோயாளிகள் நிறைந்த ஒரு நாடு போல் ஈரான் இருக்குது, அவங்க கூட இனிமேல் ஒன்றும் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தோட கழுத்து நெரிச்சு போட்டார் ட்ரம்ப். இதற்கு பிறகு மறுபடி தொடர்ச்சியாக வரிசையாக 3-4 நாளாக ஃபுல் நைட்டு ஈரான் மேலே தொடர்ந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது. பதிலுக்கு ஈரான் அதில் சிலதை வழிமறிக்குது. அப்புறம் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை அமைப்பதற்கு இடம் கொடுத்துருக்கிற இந்த ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஜோர்டான் உள்ளிட்ட இந்த நாடுகள் மேலே பதிலுக்கு இவங்க தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையோ அதே நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம். தீவிரம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் தன்மை அதே அளவில் இருக்குது. இப்படி அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவை நேரடியாக தாக்காமல் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் இருக்குல்ல, அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்களே அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத ரொம்ப முக்கியம். அந்த தாக்குதலை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், அந்த நாடுகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், ஆனால் அதுக்கு உரிய விலையை அந்த நாடுகள் எங்களுக்கு தரணும். அந்த நாட்டுடைய மதிப்புமிக்க எண்ணெய் வளத்தை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய செலவாகுது இல்லை, அந்த செலவு தொகையெல்லாம் யார் தர்றது, இந்த நாடுகள் தான் தரணும். சவுதி அரேபியா தரணும், ஐக்கிய அரபு அமீரகம் தரணும், குவைத் தரணும், கத்தார் தரணும். இந்த நாடுகள்டேருந்து இந்த அமௌண்ட்டை நாங்கள் வசூலிப்போம். அந்த நாடுகளுக்கு தான் நாங்கள் தேவைப்படுறோம், எங்களுக்கு அந்த நாடுகள் தேவையில்லை, எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு எண்ணெய் வளம் ஆல்ரெடி இருக்குது, அவங்களுக்கு தான் எங்களுடைய இராணுவ பாதுகாப்பு தேவை, அதனால் நாங்கள் கேட்குற தொகையை அவங்க தந்து தான் ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஓப்பனாக அடிச்சிருக்கிறார். இந்த வளைகுடா நாடுகளை அவமானப்படுத்துறது அப்படின்றது ட்ரம்ப்புக்கு புதுசு இல்லை, அவங்க அவமானப்படுறதும் புதுசு இல்லை. இந்த போர் ரொம்ப உக்கிரமாக நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சவுதி க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் இருக்கார் இல்லையா, அவரையெல்லாம் இன்னதுன்னு இல்லாத அளவுக்கு கெட்ட வார்த்தையில் போட்டு திட்டாத குறையா இந்த ட்ரம்ப் வெளிப்படையாக அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் எழுதத்தான் செஞ்சுருந்தார். அதுக்கும் கூட பெரிய அளவுக்கு அவங்க இதுவரைக்கும் ரியாக்ட் பண்ணலை. தொடர்ந்து அமெரிக்கா கூட நட்புறவோடு தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அந்த வகையில் இப்படி ட்ரம்ப் காரி துப்புறதும் ஒன்றும் புதுசு இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா, நாங்கள் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்களுடைய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை நிறுத்தியெல்லாம் வைக்கல, முக்கியமாக ஈரான் இராணுவத்தோட வலிமை வாய்ந்த கருவி அப்படின்னு எல்லாராலையும் கருதப்படுகிற அந்த சாஹேத் ரக ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன்களை 3 மடங்கு நாங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம், அதை வச்சு எங்களால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இடைவிடாமல் தாக்குதல் நடத்த முடியும், தொடர்ந்து அந்த ட்ரோன்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க.
இங்கே இந்த 3 மாதமாக 4 மாதமாக நடத்தின தாக்குதலில் ஈரானுடைய இராணுவ வலிமை என்னவோ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் பழைய பலத்தோட மறுபடியும் களத்தில் நிற்கிறோம் அப்படின்றது ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமேனி கொல்லப்பட்டு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. உலகத்தில் அரசியல் தலைவர் ஒருவருக்கு நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான மக்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஊர்வலங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு வரலாறு அதை பதிவு செஞ்சுருக்கு. இந்த மரணம், இந்த இறுதி ஊர்வலம், இந்த அடக்க நிகழ்வு இதுக்கெல்லாம் பிறகு அவருடைய மகனும் தற்போதைய ஈரான் நாட்டுடைய சுப்ரீம் லீடருமான முஜ்தபா கமேனியுடைய ஒரு அறிக்கை ஒன்று வெளில வந்துச்சு. அவர் இதுவரைக்கும் மக்கள் முன்னால் தோன்றி எந்த வீடியோ கிளிப்ஸும் வெளியிடலை, மக்கள் முன்னால் நேரடியாகவும் வந்து பேசலை. ஒரு அறிக்கை ஒன்று வெளிவந்துச்சு. அந்த அறிக்கையில் அமெரிக்காவை பழி வாங்குவோம் அப்படின்றது கிட்டத்தட்ட வெளிப்படையாக அவரும் சொல்லியிருந்தார். அதற்கு முன்னாடியே அலி கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்காவை பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு பெருந்திரள் மக்கள் திரள் வந்து அப்படி ஒரு முழக்கத்தை எழுப்புனாங்க. அது பயங்கர வைப்ரண்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் முஜ்தபா கமேனியுடைய இந்த அறிக்கை. இதற்கெல்லாம் பிறகு சோசியல் மீடியாவில் பொதுவாக உலகம் முழுக்க என்ன பரவுனுச்சு அப்படின்னாக்க, ஈரான் வந்து இப்போ ட்ரம்ப்போட தலைக்கு குறி வச்சிருக்கு, ட்ரம்ப்பை இலக்கு வச்சிருக்கு, ட்ரம்ப் மீது ஒரு எதிர்பாராத தாக்குதலை நடத்தி அவரை கொல்வதற்கு ஈரான் திட்டமிடுகிறது அப்படின்னு பல பேர் பேசினாங்க. ட்ரம்ப்பு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணார். அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னாக்க, ஒருவேளை அப்படி ஒரு திட்டம் ஈரானுக்கு இருந்தால், என் மீது கை வைக்க நினைத்தால், ஈரான் என்ற நிலப்பரப்பு உலக வரைபடத்திலிருந்து அடியோடு அகற்றப்படும். பல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஈரானை நோக்கி குறி வச்சு தயார் நிலையில் இப்போவே இருக்குது. என் மேலே கை வச்சேன்னா எல்லா ஏவுகணையும் பறந்து வந்து ஈரானை ஒல்லும் இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு எழுதியிருந்தார். அதற்கு ஈரான் எதுவும் பதில் சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஈரானை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவுடைய இந்த மிரட்டல் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் கருதுறது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை. இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நம்ம பார்த்தது போல் ஜூன் 17ஆம் தேதி இந்த 2 நாடுகளுக்கு இடையில் சுவிட்சர்லாந்தில் வச்சு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதற்கு முன்னாடி பாகிஸ்தான் தலையிட்டு ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு 2ஆம் கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் தான் இந்த முன்னேற்றம் நடந்துச்சு. அந்த போர் நிறுத்த ஒப்பந்த உடன்படிக்கையில் ஈரானுக்கு ஃபேவராக பல விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ ஈரானுடைய ஃப்ரோசன் அசட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட $20 மில்லியன் அளவுக்கான பணமாகவும் சொத்தாகவும் ஒரு பெரும் தொகை பல நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அமெரிக்காவுடைய ஈரான் மீதான பொருளாதார தடை. அந்த முடக்கப்பட்ட சொத்துகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்றது அந்த எம்ஓயூவோட ஒரு சரத்து. 2வது ரொம்ப முக்கியமானது, ஈரானுடைய க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா திரும்ப பெற்றுக்கொண்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் இவங்க தடையெல்லாம் விதிச்சிருந்தாலும் கூட ஈரான் வேறு செகண்ட் ரூட்டை பயன்படுத்தி அவங்களுடைய எண்ணெயை வேறு நாடுகளுக்கு விற்றுக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக ஈரான்கிட்டேருந்து அவங்களுடைய எண்ணெயை அதிகமாக வாங்குறது சைனா தான். அதுக்கு ஷேடோ ஃப்ளீட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய நிழல் கப்பல் படையை பயன்படுத்தி பல வருஷமாக சைனா ஈரானுடைய ஆயிலை வாங்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா இப்போ அஃபீஷியலாக அந்த தடையை நாங்கள் வந்து விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா அதன் மூலமாக ஈரானுக்கு இன்னும் எத்தனையோ நாடுகளுக்கு ஓப்பனாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது ஈரானுக்கு ஆதரவான இன்னொரு அம்சம். ஸோ சொத்துக்களை வந்து முடக்கப்பட்ட சொத்துக்களை திரும்ப வாங்கிக்கலாம். க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கப்படுது. இன்னும் பல முக்கியமான அம்சங்கள் ஈரானுக்கு சாதகமாக தான் அந்த ஒப்பந்தத்தில் இருந்துச்சு. இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மீதான தன்னுடைய மேலாதிக்கம் தான் அப்படின்ட்டு ஈரானுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தோடு இந்த சரத்துகளோடு வந்திருந்தா அப்போ ஈரான் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். மாறா கடந்த 3-4 மாதமாக இந்த ஹார்முஸ் நீரிணை மீதான தன்னுடைய பிடியை இருக்க பிடித்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அடிபணிய வைக்க முடியும், ஒட்டுமொத்த உலகத்தையும் அலற வைக்க முடியும் அப்படின்ற உண்மையை ஈரான் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் புரிஞ்சிருச்சு. அதனால் இந்த முறை மீதி எதை வேணாலும் அவங்க விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஹார்முஸ் நீரிணை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்
அப்படின்றதுல ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் ஈரான் ஓமன் கடற்பரப்பின் வழியாக அவங்க கப்பலை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் கூட ஒப்பந்தத்தில் அப்படி கிடையாது. ஒப்பந்தத்தில் ஈரான் கடல் எல்லை வழியாக கப்பலை கொண்டு போகிறதா தான் கணக்கு. அதை தாண்டி பைபாஸ் பண்ணி வேறு ரூட்டில் கொண்டு போனேன் அப்படின்னாக்க ஈரானுடைய கடல் ஆதிக்கத்தை அது கேள்விக்குள்ளாக்கும் வேலை, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு யுத்தத்துக்கு போகுது ஈரான். இந்த ஒரு முறை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸோட பிடியை ஈரான் இழந்து விட்டால் இனி என்றென்றைக்கும் அந்த பிடியை மறுபடியும் ரீகெயின் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுடைய பொசிஷன். இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் அதே நிலைப்பாட்டில் தான் வந்து நிற்கிது. இந்த ஒரு முறை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸோட கட்டுப்பாட்டை ஈரானிடம் ஒப்படைத்து விட்டால் உலக அளவில் அமெரிக்கா தான் சூப்பர் பவர் நாடு அப்படின்னு இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்கோவை நாம் இழந்துருவோம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிது. உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையின்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானுடைய கட்டுப்பாட்டிலேயே தொடர்ந்து இருக்கும். அதுக்கு 10 கோடி 20 கோடி ஏதோ ஒரு தொகை அவங்க சுங்க கட்டணமாக வசூலிப்பாங்க. அப்படின்ற நிலைமை ஒரு 5-6 வருஷம் நீடிச்சிருச்சு அப்படின்னா இனி என்றென்றைக்கும் அந்த நீரிணை ஈரானுடைய கட்டுப்பாட்டை நோக்கி போயிடும். அப்போது சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், குவைத்து, பஹ்ரைன், ஈராக் அப்படின்னு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நம்பி இருக்கக்கூடிய அதன் வழியாக மட்டுமே கச்சா எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதன் வழியாக மட்டுமே எல்என்ஜி கேஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ஈரானை நம்பி இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. அவங்க ஈரானை பகச்சிக்கவே முடியாது. அதனால தான் அமெரிக்கா இந்த பிடியை அந்த பக்கம் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிது. காலங்காலமாக அமெரிக்கா வளைகுடா நாடுகள் மீது தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவி வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம், நீங்கள் எங்களை நம்பியிருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது தான். பட் அமெரிக்காவை நம்பி இருக்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்றத சொந்த அனுபவத்திலேருந்து இந்த நாடுகள் கடந்த காலங்களில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 4-5 மாதத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த நாடுகளுக்கு ஈரான் புரியவே வச்சிருச்சு. துபாயெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். துபாய், சவுதி அரேபியா எல்லா நாடுகளும் புரிஞ்சிருப்பாங்க. அதனால் அமெரிக்காவை நம்பியிருந்தால் பாதுகாப்பு அப்படின்றதும் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது இந்த நாடுகள்லாம் செல்வ செழிப்பில் மிதக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த கச்சா எண்ணெய் தான். அந்த கச்சா எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலே ஈரான் வழியாக போனால் மட்டும்தான் முடியும், ஈரானை சார்ந்திருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கும்போது இனிமேல் அமெரிக்காவை அண்டி இருக்கிறத விடவும் ஈரானை அண்டி இருக்கிறது தான் லாபம்ன்ற நிலைமை வந்துடும் இல்லையா. ஸோ ஒரு எதிர்கால நோக்கில் பார்க்கும்போது இந்த ரீஜனில் அமெரிக்காவுடைய செல்வாக்கு இல்லாமல் போயிடும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையாக ஈரான் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அப்படின்னாங்க. இது எல்லா நிலைமையும் உணர்ந்து தான் அமெரிக்கா அந்த பிடியை நான் எடுப்பேன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை என் கண்ட்ரோலில் கொண்டு வருவேன் அப்படின்னு ட்ரம்ப் போய் அங்கே மல்லுக்கு நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன ஆனாலும் சரி இந்த கட்டுப்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பக்கம் அவங்க நிற்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ங்கிறது ஈரானுடைய கடற்பரப்பு. அதனுடைய ஒரு எல்லையில் ஈரான் இருக்குது, மறு எல்லையில் ஓமன் இருக்குது. பெரும்பகுதி கடல் பரப்பு ஈரானுக்கு சொந்தம், ஒரு குறிப்பிட்ட அளவு ஓமனுக்கு சொந்தம். இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது, அந்த ஓமனுக்கு சொந்தமாக கொஞ்சமாக இருக்கக்கூடிய கடல் பரப்பு இருக்கு இல்லையா, அதன் வழியாக இந்த கப்பல்களை வெளில கொண்டு போய்க்கலாம், அதில் ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஐஆர்ஜிசி வழியாக ஏதாவது அவங்க சுற்றுவாங்க அப்படின்றதுனால அந்த பாதுகாப்புக்கு அமெரிக்கா வந்து உத்தரவாதம் கொடுக்கும். அதனால் இதன் வழியாக யார் வேணாலும் போவாங்க வாங்க, சர்வதேச கடல் எல்லைக்கு வரும்போது நாங்கள் வந்து சுங்க கட்டணம் வசூலிப்போம். யார்கிட்ட அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் நாங்கள் வசூலிப்போம். ஈரான் வந்து அந்த பக்கமே போகக்கூடாது, வரக்கூடாது, அவங்களுக்கு தடை. ஈரானுடைய கஸ்டமர்ஸுக்கும் தடை. ஈரான்கிட்ட ஏதோ ஒரு நாடு ஆயில் வாங்கிட்டு வருதுன்னு வைங்களேன், அவங்களும் இந்த வழியை பயன்படுத்தக்கூடாது. அதாவது அமெரிக்கா கையாளக்கூடிய அந்த வழியை பயன்படுத்தக்கூடாது. மற்ற எல்லா நாடுகளும் போய்க்கலாம் வந்துக்கலாம். அதுக்கு தான் அவங்க வந்து 20% கட்டணம் அப்படிலாம் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது அதுக்கு தான். இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னாக்க, இவங்க சுங்க கட்டணம் வசூலிப்பதாக சொல்லக்கூடிய அந்த இடம் அப்படின்றது சர்வதேச கடல் எல்லை. பொதுவாக ஒரு நாட்டோட கரையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல், ஏறக்குறைய ஒரு 22 கிலோமீட்டர் அந்த நாட்டுடைய எல்லையில் வரும். அதற்கு பிறகு உள்ளது தான் சர்வதேச கடல் எல்லை. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பொறுத்தவரையிலும் அது முழுவதுமாக அந்த நாட்டின் கடல் எல்லைக்குள்ளே தான் வருது. அதாவது ஈரானுக்குள்ளே தான் வருது. அந்த பக்கம் கொஞ்சம் வந்து ஓமனுக்குள்ளே வரும். அப்புறம் எப்படி அமெரிக்கா
அதுக்குள்ளே போக முடியும். அது அந்த நாட்டுடைய சொந்த பிரச்சனை. அந்த எல்லைக்குள்ளே அமெரிக்கா போக முடியாது. இவங்க கட்டணம் வசூலிக்கிறதா சொல்கிறது அதற்கு அப்பாற்பட்ட சர்வதேச கடல் எல்லைக்குள்ள. சர்வதேச கடல் எல்லைக்குள்ள எப்படி அமெரிக்கா போய் கட்டணம் வசூலிக்க முடியும்? அவங்க கிளம்பி வந்து இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து பாம்பன் பாலத்துக்கு நடுவில் ஒரு கப்பலை போட்டு நாங்கள் வந்து டோல்கேட் வசூலிக்கிறோம் அப்படின்னு பண்ண முடியுமா? அப்படி தான் அவங்க அங்கே பண்ணுறதா சொல்கிறாங்க. அது ஓகே, பண்ணுறது சரின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் எங்கே வேணாலும் போய் அமெரிக்கா கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அமெரிக்கா என்ன, சர்வதேச கடல்ங்கிறது உலகத்தோட எல்லா நாடுகளுக்கும் சொந்தம். அமெரிக்கா இன்றைக்கி அங்கே போய் நான் வந்து டோல்கேட் போட்டு வசூல் பண்ணுவேன் அப்படின்னு கிளம்புனுச்சுன்னா நாளைக்கு யாரெல்லாம் வலுத்தவனோ யாரெல்லாம் பலம் பொருந்தியவனோ அவன் எங்கே வேணாலும் போய் யார்கிட்ட வேணாலும் டோல்கேட் போட்டு வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தமாயிடுது இல்லை? சர்வதேச கடல் எல்லையை கவனிக்கக்கூடிய பல வல்லுநர்கள், இந்த மரைன் டிராஃபிக் கண்ட்ரோலை நிர்வகிக்கக்கூடிய பல சர்வதேச அமைப்புகள் இதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ட்ரம்ப் தன்னுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் பின்வாங்கலை. நான் சொன்னது தப்பு அப்படின்னு ஒரு சொல்லலை. 20% டேரிஃப் அப்படின்னு அவர் போட்ட அந்த கருத்து அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பல கடல் போக்குவரத்தை கண்காணிக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20% டேரிஃப் அப்படிங்கிறது 100% சாத்தியம் இல்லை. அது சாத்தியமே இல்லை. அப்படி ஒன்று இம்போஸ் பண்ணி வரியை போட்டு தான் அந்த வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு கப்பலும் போகாது வராது. நமக்கே தெரியுது இல்லையா? 10 கோடி 20 கோடி வரி வாங்கிட்டு இருந்த ஒரு இடத்துல 140 கோடி கட்டினா தான் ஒரு கப்பல் வெளில வர முடியும் அப்படின்னாக்க அது எப்படி வர முடியும்? அவ்வளோ டேங்கரில் வந்து கச்சா எண்ணெய் அவ்வளோ காசு கொடுத்து ஏற்றிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த வரியெல்லாம் யார் தலையில் கட்டுவாங்க? நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் எப்படா பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றலாம், அதுக்கு என்ன காரணத்தை சொல்லலாம் அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க. அதோடு சேர்த்து இந்த வரி நம்ம தலையில் விடிஞ்சுது அப்படின்னா அப்புறம் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 200 ரூபாயை அசால்ட்டாக தாண்டிடும். அதனால் இது நம்மளோட நிலைமை. இந்த இதர பொருட்களோட விலையும் கணிசமாக ஏறும். கணிசமான கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 2 மடங்கு 3 மடங்கு ஏறும். அது முதல்ல சாத்தியம் இல்லை. அதனால் ட்ரம்ப்போட வழக்கமான உளறல்களில் ஒரு அசட்டுத்தனமான பேச்சில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் கருத வேண்டியிருக்கு. அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். பட் ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸோட கண்ட்ரோல் யார் பக்கம் இருக்க போகுது அப்படின்ற எண்டில் வந்து இது நிற்கிது. ஆக்சுவலி இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சது பல பேருக்கு அது மறந்தே போயிடுச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 28ஆம் தேதி அவங்க குண்டு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சின்ன சின்னதாக அந்த யுத்தத்தோட அறிகுறிகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக போன வருஷம் 2025 அக்டோபர் நவம்பர் வாக்கிலேயே இந்த யுத்தத்துக்கான ஒரு முகாந்திரங்கள் ரொம்ப பெரிய அளவில் விழுந்துருச்சு. அந்த டைமில் அமெரிக்கா ஈரான் மேலே யுத்தம் நடத்துவதற்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு சரியான மக்களாட்சியை பண்ணலை. அங்கே வந்து சாதாரண பிரஜைகளை பிடிச்சி வந்து தூக்கில் போட்டுறாங்க, ஹேங்கிங்கில் போட்டுறாங்க, ஏராளமானோர் கொல்லப்படுறாங்க, மனித உரிமை மீறல். அதனால் அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு தலைமையை மாற்ற போகிறோம், அங்கே உள்ள அரசியல் தலைமையை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா அந்த யுத்தத்தை தொடங்குனுச்சு. அடிப்படையான காரணம் அதுதான். அதற்கு பிறகு அவங்க வந்து ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கு. மத்திய கிழக்கில் இப்படி ஒரு ஈரான் மாதிரியான ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை, அதை கொடுத்துடணும் அப்படிலாம் பின்னாடி நோக்கங்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அடிப்படை காரணம் ஈரானோட உள்நாட்டு விவகாரத்தில் அவங்க தலையிட்டாங்க. அடுத்தது அணு ஆயுதம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த எந்த காரணமும் யாருடைய பேச்சுவார்த்தையிலையும் இல்லை. அதெல்லாம் மறந்தே போயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து எஞ்சிருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் நீரினோட கட்டுப்பாடு யாரிடம் இருக்க போகிறது அப்படின்ற ஒற்றை புள்ளியில் வந்து இந்த யுத்தம் நிற்கிறது. அது யாரிடம் இருக்க போகிறது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய நாட்கள் தீர்மானிக்க போகிறது. அந்த நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. பார்க்கலாம். அடுத்த கண்டனோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.